வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2026 ஓட்டிங் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. ஆனால் அதை பற்றின சர்ச்சைகள் இன்னும் ஓயவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா டிவிகே தரப்பில் ஒரு பர்டிகுலர் ட்ரெஸ் கோடை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒயிட் ஷர்ட் காக்கி அப்படிங்கிற ஒரு ட்ரெஸ் கோடை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெஸ் கோடை அதிகப்படியான ஸ்டார்ஸ் வெள்ளித்திரையில் மட்டும் கிடையாது, சின்ன திரையிலையும் தாவேகா தலைவர் விஜய் மேலே ரொம்பவும் ஈடுபாடாக இருக்கிற நிறைய ஃபேன்ஸ் அதே ட்ரெஸ் கோடை ஃபாலோ பண்ணி ஓட் பண்ண போயிருக்கிறாங்க. அந்த பட்சத்தில் பாரதி கண்ணம்மா சீரியலில் வில்லியாக பண்ணிட்டு இருந்த ஆக்டர் ஃபரீனா அந்த ட்ரெஸ் கோடை ஃபாலோ பண்ணி ஓட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பதிவில் கொடுத்துருக்குறாங்க. அந்த பதிவுக்கு அப்புறமேலு அவங்களுடைய ஃபாலோயர்ஸ் கணிசமாக குறைஞ்சது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் மெசேஜில் ரொம்ப தரக்குறைவான வேர்ட்ஸ்களை யூஸ் பண்ணி திட்டிருக்கிறாங்க. இதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்த ஃபரீனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது ஒரு எல்லையை கிராஸ் பண்ணவே அதுக்கு அவங்களுடைய பொறுமையை இழந்து ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் இந்த வீடியோவில் ரொம்பவும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அவங்க மட்டும் கிடையாது, நிறைய சவுத் இந்தியன் ஸ்டார்ஸே அந்த ட்ரெஸ் கோடை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். வெள்ளித்திரையை சேர்ந்த நிறைய நட்சத்திரங்களே இந்த ட்ரெஸ் கோடை ஃபாலோ பண்ணி ஒரு பெரிய, அதாவது விஜயோட குடும்பத்தினரான மொத்த விஜயோட ஃபேமிலியுமே இந்த ட்ரெஸ் கோடை ஃபாலோ பண்ணி நாங்கள் விஜய்க்காக நிற்கிறோம், விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை ஊர்ஜிதம் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் சின்னத்திரை ஸ்டார்ஸுமே இந்த ட்ரெஸ் கோடை ஃபாலோ பண்ணி இப்போ ஒரு பெரிய இஷ்யூவை ஏற்படுத்தியிருக்காங்க. அதுக்காக ஆக்டர் ஃபரீனா கொடுத்த அந்த ரிப்ளையை தான் நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரதி கண்ணம்மா சீரியல் ஆக்ட்ரஸான ஃபரீனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்தே தளபதி ஃபேன். அது மட்டும் கிடையாது, நான் ஃபேன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போது கிட்டத்தட்ட 50-60 வருடங்களாக ஆட்சி பண்ணதுக்கு எதிராக வேற ஒரு ஆட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு நார்மலான செயல். ஆனால் இதுக்காக ஏன் இப்படி ரொம்ப ரியாக்ட் பண்ணி என்னுடைய டிஎம்மில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் புரிஞ்சிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் எனக்கு விருப்பப்பட்டவங்களுக்கு நான் ஓட் பண்ணுறதுனால நான் தற்கொலை ஆகிட மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் என்ன சாய்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் சொல்கிறதுனால நீங்கள் அறிவாளிகளும் ஆகிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நான் இன்னைக்கு ஓட் பண்ணுறதை பற்றி நான் பெருசாக நினைக்கல. அடுத்த 5 இயர்ஸ் எந்த ப்ராப்ளமும், ட்ரைனேஜ், ரோடு, லைட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் எனக்கு வரக்கூடாது. எனக்கு மட்டும் கிடையாது, சென்னை ஒவ்வொரு வருஷம் ஃப்ளட்லேயும் சரி நிறைய விஷயங்களில் ஃபேஸ் பண்ணுற அந்த விஷயங்களுக்கு ஒரு முடிவு வரட்டும், மாற்றம் வரட்டும் அப்படிங்கிறது எல்லாமே மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த தடவை மோஸ்ட்லி எல்லாருமே டிவிகேக்கு ஓட் பண்ணியிருப்பாங்க. விஜயோட ஃபேன்ஸ் தான் அப்படின்னு இருந்தாலுமே அவங்க எல்லாருமே விஜய் சாருக்குன்னு ஒரு தனி மரியாதை வச்சுருந்தாலுமே அவரை இன்னைக்கு ஒரு தலைவராக அவங்க உட்கார வைக்கிறதுக்கு முழு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் அடைஞ்ச லட்சியத்துக்கு மேலே இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு, நான் எனக்கு என்னை இந்த இடத்துல கொண்டு வச்சவங்களுக்கு ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நிற்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு பணம் வாங்கிட்டு நிறைய வேலைகள் இன்னைக்கு எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையுமே நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட வருஷம் 500 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறத விட்டுட்டு இன்னைக்கு நான் எனக்கு பண்ணினவங்களுக்கு திருப்பி பண்ணணும், என்னுடைய மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும், என்னுடைய ஃபேன்ஸ், என்னுடைய பீப்புள், என்னுடைய அண்ணா, என்னுடைய தம்பின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நம்பிக்கை கொடுத்து மட்டும்தான் நாங்கள் இன்னைக்கு டிவிகேக்கு ஓட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு டிவிகேக்கு ஓட் பண்ணுற எல்லாரையுமே போய் கேளுங்க. விஜய் சாரை பிடிச்சி மட்டும் கிடையாது, இந்த தமிழகம் இன்னொரு அந்த அச்சுறுத்தல், இந்த பயம், இந்த பாலியல் துன்புறுத்தல், இந்த மாதிரி நிறைய அந்த செக்மெண்ட்லேருந்து கிராஸ் ஓவர் ஆகி பெண்களுக்குன்னு ஒரு மதிப்பு, மரியாதை, குழந்தைங்களுக்கு ஒரு சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கட்டத்தை நோக்கி பயணிக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் ஒரு மாற்றத்தை எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் 1000 பேசலாம் என்னுடைய டிஎம்மில், ஆனால் ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க. இந்த பேசுகிற எல்லாருக்குமே அவங்க வீட்டில் கண்டிப்பாக ஒரு குழந்தை, பெண் குழந்தை இருக்கும், சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, லேடிஸ் எந்த வகையிலையாவது உங்களுக்கு தொடர்பில் இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய பாதுகாப்பு மற்றும் மரியாதைக்காக தான் நான் இன்னைக்கு டிவிகேவை சூஸ் பண்ணினேன். அதனால நான் எந்த விதமான வருத்தமும் கிடையாது. அரசியல் நாலேஜ் அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். அரசியல் நாலேஜ் அப்படிங்கிறத விட எனக்காக வாக்களித்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற அந்த நல்லெண்ணம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச நாலேஜாக இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சு 200% விஜய் அண்ணா கிட்ட இருக்குது. ஸோ நான் அதுக்காக ஓட் பண்ணேன். எனக்கு டிஎம் பண்ணின எல்லாருக்குமே ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கும் சேர்த்து தான் நான் இந்த மாற்றத்தை விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி
ரொம்ப கோவமா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு டிவிகேக்கு சப்போர்ட் பண்றேன். அது மட்டும் இல்லாம காசு வாங்கிட்டேன். அந்த மாரி நெறைய விஷயங்கள பேசுறாங்க. நான் இதுவரைக்கும் நான் போட்டுட்டுருக்கேன். ஒரு தடவ கூட நான் வோட்டிங்க்கு நான் காசு வாங்குனது கிடையாது. அது வாட்டெவர் எலக்ஷனா இருக்கட்டும், ஒரு காமன் எலக்ஷனா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு கவுன்சிலர் எலக்ஷனா இருக்கட்டும், இல்ல 5 இயர்ஸ் நம்ம சிஎம் எலக்ஷனா இருக்கட்டும், நான் காசு இதுவரைக்கும் வாங்குனது கிடையாது. இதுவரைக்கும் நான் என்னுடைய ஜனநாயக கடமைய சரியா தான் நான் செஞ்சுட்டு வரேன். நெறைய பேருக்கு நெறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய எல்டர்ஸ் அதாவது அப்பா, அம்மா அவங்களுக்கே புரியாது. பாட்டி, தாத்தா அவங்களுக்கு புரியாது. தயவு செய்து அவங்களுக்கு புரிய வைங்க. அது மட்டும் இல்லாம இப்ப சொசைட்டில என்ன நடந்துட்டு இருக்கு, இப்ப சோசியல் மீடியால என்ன போயிட்டு இருக்கு, நெறைய விஷயங்கள இன்னைக்கு நியூஸ் சேனலே மறைக்கிறாங்க. இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அவங்க கிட்ட எடுத்து பேசுங்க. கண்டிப்பா நீங்க சொன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. உங்கள மீறி அந்த கட்சிகள் அவங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவ வாய்ப்பு குடுங்க. ஒரு மாற்றத்த எதிர்பார்க்கலாம். அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுபவிக்கலாம் இந்த 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப எமோஷனலா ஃபரீனா பேசுனது மட்டும் கிடையாது. டிவிகேக்கு வோட் பண்ணதுனால நமக்கு என்ன விதமான நன்மைகள் நடக்கும், முக்கியமா பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு என்ன தப்பு தப்பா டிஎம் பண்ணுன உங்களுடைய ஃபேமிலிக்கும் சேர்த்து தான் நான் இந்த மாற்றத்த விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அட் லாஸ்ட் வந்து ரொம்ப எமோஷனலா சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன இந்த விஷயங்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மிகவும் வைரலா போயிட்டு இருக்குது. ஒரு பக்கம் ஃபரீனாவ எல்லாரும் திட்டினாலும், இன்னொரு பக்கம் ஃபரீனாவுக்கு ஆதரவா நெறைய பேர் வந்து முக்கியமா பெண்கள் சப்போர்ட்டிவா பேசுறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து குறிப்பிடத்தக்கது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய வோட் அது மட்டும் இல்லாம யார் வந்து அடுத்த ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்கள மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல குடுத்துருங்க. நடிகர் விஷால் மற்றும் நடிகை சாய் தன்ஷிகாவோட மேரேஜ் அப்படிங்கிறது இப்போ போஸ்ட்போன் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயம் தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் ரொம்பவும் பேசும் பொருளாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய என்கேஜ்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக தான் நடந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறமேலு சாய் தன்ஷிகா அவங்களோட மூவி ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க கடைத்திறப்பு விழா அப்படின்னு சொல்லிட்டு போகிற நிறைய இடங்களாக இருக்கட்டும், அவங்கள கேட்குற ஒரே கேள்வி உங்களுடைய மேரேஜ் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்விகளால் ரொம்பவும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருக்க சாய் தன்ஷிகா மற்றும் அவருடைய ஃபேமிலி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஷாலோட ஃபேமிலி கிட்ட டைரெக்டாகவே பேசியிருக்காங்க. மேரேஜை சீக்கிரம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் முடியவே முடியாது. அதாவது இந்த நடிகர் சங்க திறப்பு விழா அப்போவோ இந்த மேரேஜை வச்சுக்கிட்டா தான் சரியா இருக்கும். ஏன்னா இந்த விஷயத்துல விஷால் வந்து ரொம்ப அடமெண்டா இருக்காரு. அவரை எங்களால் கன்வின்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். இப்போ வந்து இந்த விஷயத்தை பத்தி அவங்க பேசுறது கூட இல்லையா. இப்போ சாய் தன்ஷிகாவோட ஃபேமிலி கிட்ட மேரேஜ் சம்பந்தமா எந்த விஷயம் பேசினாலும் அவங்க இப்போ அதிகமாக ஹைப் கொடுத்து ரெஸ்பான்ஸ் ஆகி ஆகி பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு அவங்க 2 பேரோட ஃபேமிலிக்கு நடுவில் போயிட்டு இருக்கு. இதனால விஷாலோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஷால் கிட்டே கேட்டிருக்காங்க. நடிகர் சங்க திறப்பு விழாவுக்கும் இப்போ எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்துற போது இன்னும் 1 இயர் தான் இருக்குது. அதுக்குள்ளே மேரேஜ் பண்ணிக்கிட்டா என்ன தப்பு? ஆல்மோஸ்ட் ஒர்க் வந்து 70% மேலே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் 1 இயர் கழிச்சு மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் அதில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பக்க கருத்துக்களை விஷால் கிட்ட தெரிவிச்சதுக்கு நடிகர் சங்க திறப்பு விழாக்கு அப்புறம் தான் என்னுடைய மேரேஜ் நான் பண்ணிப்பேன். அது வரைக்கும் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறேன். தயவுசெய்து இது விஷயமா என்னை மறுபடியும் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வலைதள பக்கங்கள்லையும் அவங்களுடைய ரசிகர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இனிப்பான செய்தியோட ஒரு நல்ல செய்தியும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அது 2 விஷயம். ஒன்று என்னுடைய மேரேஜ், இன்னொன்று நடிகர் சங்க கட்டட திறப்பு விழா. இது 2மே ஒரே நாளில் தான் கண்டிப்பாக நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவருடைய ரசிகர்களுக்கு கேட்ட கேள்விகளுக்கு பதில் தர மாதிரியும் மீடியாவுக்கு பதில் தர மாதிரியும் இந்த விஷயத்தை அவருடைய வலைதள பக்கங்களில் கொடுத்துருக்காரு.